ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2019 பிப்ரவரி 18 மற்றும் 19ஆம் தேதிக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். முதல் நடப்பு நிகழ்வு, திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் உள்ள கமலாம்பாள் சன்னதியில் ஆன்மீகம் ஆனந்தம் அமைப்பின் 9ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்தது. இதில் 1000 நடன கலைஞர்கள் பங்கேற்று சிவபுராணத்தின் பொருளை உணர்த்தும் பாடலுக்கு 20 நிமிடங்கள் தொடர்ந்து பரதநாட்டியம் ஆடி கின்னஸ் சாதனை புரிந்துள்ளனர். அதாவது திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் கமலாம்பாள் சன்னதியில் பார்த்துட்டோம்னா ஆன்மீகம் ஆனந்தம் அமைப்புடைய 9ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்திருக்குது. இந்த தொடக்க விழாவில் 1000 நடன கலைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிவபுராணத்தின் பொருளை உணர்த்தும் பாடலுக்கு 20 நிமிஷம் பரதநாட்டியம் தொடர்ந்து ஆடி கின்னஸ் சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது, அண்மையில் நடைபெற்ற கத்தார் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் உலகின் முன்னாள் நம்பர் 1 வீரர் சிமோனா ஹாலப்பை வீழ்த்தி எல்சி மெர்டென்ஸ் சாம்பியன் ஆனார். அதாவது கத்தாரில் ஓப்பன் டென்னிஸ் போட்டி நடந்தது. இதில் பார்த்துட்டோம்னா உலகின் முன்னாள் நம்பர் 1 வீரர் சிமோனா ஹாலப், இவங்க ருமேனியா நாட்டை சேர்ந்தவங்க, அவங்கள வீழ்த்தி எல்சி மெர்டென்ஸ் சாம்பியன் ஆகியிருக்கிறாங்க. இவங்க எல்சி மெர்டென்ஸ் பார்த்துட்டோம்னா பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவங்க. மாதந்தோறும் எவ்வளவு ஓய்வூதியம் பெறும் வகையிலான பிரதமரின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைய விரும்பும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நாடெங்கிலும் உள்ள 3.13 லட்சம் பேர் பொது சேவை மையங்களில் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. ரூபாய் 3000. மாதந்தோறும் எவ்வளவு ஊதியம் பெறும் வகையிலான பிரதமரின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைய விரும்பும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நாடெங்கிலும் உள்ள 3.13 லட்சம் பேர் பொது சேவை மையங்களில் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. ரூபாய் 3000. மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தில் கும்பகோணம் நகராட்சி தேசிய அளவில் 3வது இடம் பெற்றுள்ளது. முதலிடம் ராய்கட், 2ஆம் இடம் அம்பிகாபூர். இந்த 2 இடங்களுமே சத்தீஸ்கரை சேர்ந்தது. குறிப்பு, அம்ரூத் திட்டத்தின் மூலம் நகராட்சிகளில் தூய்மை இந்தியா திட்ட செயல்பாடுகள் கடைபிடிக்கப்படுகின்றது. மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தில் கும்பகோணம் நகராட்சி தேசிய அளவில் 3வது இடம் பெற்றுள்ளது. முதலிடம் ராய்கட், 2ஆம் இடம் அம்பிகாபூர். இந்த 2 இடங்களுமே சத்தீஸ்கரை சேர்ந்தது. குறிப்பு, அம்ரூத் திட்டத்தின் மூலம் நகராட்சிகளில் தூய்மை இந்தியா திட்ட செயல்பாடுகள் கடைபிடிக்கப்படுகின்றது. மத்திய அரசுக்கு இடைக்கால ஈவுத்தொகையாக ரூபாய் 28,000 கோடி வழங்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய அரசுக்கு இடைக்கால ஈவுத்தொகையாக ரூபாய் 28,000 கோடி வழங்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. எல்ஐசி நிறுவனம் சார்பில் மைக்ரோ பச்சத் என்ற புதிய நுண் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எல்ஐசி நிறுவனம் சார்பில் மைக்ரோ பச்சத் என்ற புதிய நுண் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட 6வது தேசிய நடை ஓட்டப்பந்தயத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜிதேந்தர் ஆடவர் 50 கிலோமீட்டர் பிரிவில் முதலிடம் பெற்றார். தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட 6வது தேசிய நடையோட்ட பந்தயத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜிதேந்தர் ஆடவர் 50 கிலோமீட்டர் பிரிவில் முதலிடம் பெற்றார். பொது கொள்கைகளை உருவாக்கும் அமைப்புகளில் தி இந்து மையம் 33வது இடத்தை பிடித்துள்ளது. பொது கொள்கைகளை உருவாக்கும் அமைப்புகளில் தி இந்து மையம் 33வது இடத்தை பிடித்துள்ளது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவன நிதி விவகார பிரிவின் இயக்குநராக ஏ.கே. சர்மாவை மத்திய அரசு மீண்டும் நியமித்துள்ளது. இவர் இப்பதவியிலிருந்து ஜனவரி மாதம் 31ஆம் தேதி ஓய்வு பெற்றார். அதாவது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பார்த்துட்டோம்னா நிதி விவகார பிரிவின் இயக்குநராக மறுபடியும் ஏ.கே. சர்மாவை அப்படிங்கிறவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்துட்டோம்னா ஜனவரி 31 தான் பதவி ஓய்வு முடிஞ்சு போயிருக்கிறாரு. அவங்கள மறுபடியும் மத்திய அரசு நியமிச்சிருக்குது. அடுத்தது, முலுகு மற்றும் நாராயண்பாத் என்ற 2 புதிய மாவட்டங்களை தெலுங்கானா வருவாய்த்துறை உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை 33 ஆகும்.
முலுகு மற்றும் நாராயண்பாத் என்ற இரு புதிய மாவட்டங்களை தெலுங்கானா வருவாய்த்துறை உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை 33 ஆகும். டாக்டர் அனூப் சத்பதி தலைமையிலான குழு தேசிய குறைந்தபட்ச ஊதியத்தை தீர்மானிக்கும் முறைகள் குறித்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. டாக்டர் அனூப் சத்பதி தலைமையிலான குழு தேசிய குறைந்தபட்ச ஊதியத்தை தீர்மானிக்கும் முறைகள் குறித்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. ஏவுகணைகளை தாங்கிச் செல்லும் நீர்மூழ்கி கப்பலான பதேகை ஈரான் உருவாக்கியுள்ளது. ஏவுகணைகளை தாங்கிச் செல்லும் நீர்மூழ்கி கப்பலான பதேகை ஈரான் உருவாக்கியுள்ளது. ஐநா அகதிகளுக்கான மனித உரிமைகள் ஆணையத்தின் சார்பில் வழங்கப்படும் விருதான மார்டின் என்னல்ஸ் மனித உரிமைகள் விருது 2019 ஆனது அப்துல் அசீஸ் முகமது என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஐநா அகதிகளுக்கான மனித உரிமைகள் ஆணையத்தின் சார்பில் வழங்கப்படும் விருதான மார்டின் என்னல்ஸ் மனித உரிமைகள் விருது 2019 ஆனது அப்துல் அசீஸ் முகமது என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் வாயு சக்தி 2019 என்ற பயிற்சியை போக்ரான், ராஜஸ்தான் மேற்கொண்டுள்ளது. இந்திய விமானப்படையின் வாயு சக்தி 2019 என்ற பயிற்சியை போக்ரான், ராஜஸ்தான் மாநிலத்தில் மேற்கொண்டிருக்கிறாங்க. குஜராத்தில் அமைந்துள்ள பட்டேல் சிலையை வடிவமைத்த ராம் வாஞ்சி சுல்தார் உட்பட 3 கலாச்சார ஒருமைப்பாட்டுக்கான தாகூர் விருது வழங்கப்பட்டது. குஜராத்தில் அமைந்துள்ள பட்டேல் சிலையை வடிவமைத்த ராம் வாஞ்சி சுதார் உட்பட 3 கலாச்சார ஒருமைப்பாட்டுக்கான தாகூர் விருது வழங்கப்பட்டது. புல்வாமா தீவிரவாத தாக்குதலை எதிர்த்து பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதியாகும் அனைத்து பொருட்களுக்கும் 200% சுங்க வரி விதிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. புல்வாமா தீவிரவாத தாக்குதலை எதிர்த்து பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதியாகும் அனைத்து பொருட்களுக்கும் 200% சுங்கவரி விதிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அயோஜ் ஆக்சி மற்றும் ஏடிஎன்ஆர்சிஓஜி அமைப்புகளின் சார்பில் இவி எண்டோஸ்கோபி 2019 என்ற அகில இந்திய எண்டோஸ்கோபி மாநாடு சென்னையில் தொடங்கியுள்ளது. அயோஜ் ஆக்சி மற்றும் ஏடிஎன்ஆர்சிஓஜி அமைப்புகளின் சார்பில் இவி எண்டோஸ்கோபி 2019 என்ற அகில இந்திய எண்டோஸ்கோபி மாநாடு சென்னையில் தொடங்கியுள்ளது. இது போன்ற நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கனி யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் PDF வடிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கனி வாட்ஸ்அப் ஜாயினிங் நம்பரில் இணையவும். நன்றி, வணக்கம்.